அன்பின் ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த நாளில் எங்களோடு நாங்கள் தியானிக்க போகிற இந்த நாளாகம புஸ்தகத்திலிருந்து எங்களுக்கு யோசபாத்தின் வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நீதிகளை வெளிப்படுத்தி, இதை நாங்களும் கற்றுக்கொண்டு இதன்படி நடக்க தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி முழுவதும் அப்பா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மீட்பர் ரட்சகரமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஓகே, நம்ம 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். ஒரு அதிகாரம் தான் தியானிக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பு 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தையும் முதல்ல நம்ம லேசாக சுருக்கமாக நம்ம பார்ப்போம். இது நடந்தது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபும் யூதாவை ஆண்ட ராஜாவாகிய யோசபாத்தும் நட்பாக சிநேகிதமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த வடக்கு பகுதியை ஆண்ட அந்த ஆகாப் இருக்கிறானே, அவன் கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாத காரியங்களை செய்து அவன் ஆகாதவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட ஒருத்தனோடு போய் யோசபாத்து சிநேகம் பாராட்டுறாரு. யோசபாத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆகாத நட்பு, கூடாத நட்புன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நட்புக்குள்ளே போகிறாரு. இந்த நட்பு அவருக்கு ஏறக்குறைய அவருடைய லைஃபையே பாதித்து விட்டது என்று தான் சொல்லணும். அவர் செஞ்ச இந்த காரியத்தினால அவர் ஜீவனுக்கே ஆபத்து வந்தது. ஆனால் கர்த்தர் அவரை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அவர் செய்த காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆகாபு ஒரு யுத்தத்துக்கு யோசபாத்தையும் கூட்டி கொண்டு போயிட்டான். அந்த யுத்தத்தில் தான் ஆகாபு மடிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு தீர்ப்பு வைத்திருந்தார். அந்த யுத்தத்தில் கர்த்தருடைய மனுஷனை கொண்டு போய் அவருடைய ஸ்தானத்தில் அவரை வைத்து யோசபாத்தை பலி கொடுத்து தான் தப்பிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆகாபு ட்ரை பண்ணான். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து யோசபாத்தை தப்புவித்து அவனை பத்திரமாய் கொண்டு வந்தார். என்ன நடக்குதுன்னா, வேஷத்தை மாற்றி கொள்ளுகிறான் ஆகாபு. அவன் போக வேண்டிய இடத்துல யோசபாத்தை நிப்பாட்டி யோசபாத்துக்கு ராஜ வஸ்திரத்தை அனுப்பிவிட்டு இவன் என்ன செஞ்சிடறான், ஒரு சாதாரண போர் வீரனை போல கும்பலோட கும்பலாக போகிறான். எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை பாருங்க. ஏன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போனன்னா அந்த யுத்தத்தில் நீ உயிரோடு திரும்பி வரமாட்ட அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்ன பிறகு அதை கேட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பாமல் அதே மனநிலையோட அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டு அவன் என்ன செய்கிறான், போய் தன்னை வேஷம் மாறி தப்பித்து கொள்ளலான்னு நினைத்து போகிறான். ஒருவேளை அப்போ அவனுக்குள்ள மனசு பாருங்களேன், 2 மனசு. ஒன்று, அவனுடைய போலி தீர்க்கதரிசிகள் சொன்ன பொய்யை நம்பி போகிறான் ஆகாபு. ஆனால் ஒரு பக்கம் ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா கூட நம்ம தப்பிச்சிக்கலாம், எப்படி ஒரு நாலேஜ் பாருங்கள். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா, அந்த யோசபாத்தை சுற்றி எல்லோரும் ஆபத்து சூழ்ந்த பொழுது கர்த்தர் அவனை தப்புவித்தார். யோசபாத்தை விட்டு விலகும்படி செய்தார் போர் வீரர்கள். ஆனால் ஆகாபை தூரத்திலிருந்து வந்த ஒரு அம்பு, இலக்கு இல்லாமல் வந்த ஒரு அம்பு அவனுடைய கவசத்துக்கு மத்தியில் இருந்த ஒரு இடக்கு வழியா உள்ளே போய் அவனை சொருகிடுச்சு. அதுக்கு பிறகு சாயங்காலம் வரைக்கும் அவன் ஒரு ஓரமாக அந்த போர் முடிகிற வரைக்கும் இருக்கிறான். அப்புறம் அவன் இறந்து போயிடுறான் சாயந்தரத்தில். அப்படிப்பட்ட ஒரு மரணம் அவனுக்கு வந்து விடுகிறது. ஸோ இதுக்கு பிறகு யோசபாத்தை சந்திக்கும்படி ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஒருத்தர் புறப்பட்டு வர்றார். அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம தியானிப்போம். பாருங்கள், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்ப வந்தான். எங்கேருந்து வர்றாரு தெரியுமா, இஸ்ரவேலில் போய் அந்த கூடாத நட்பு அந்த ராஜா ஆகாபோடு சேர்ந்து ஏறக்குறைய தன்னுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அதிலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் காப்பாற்றப்பட்டு சமாதானத்தோடு திரும்ப வந்துட்டார். இப்போ வந்த பிறகு அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இதன் நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும்
நீர் விக்கிரகத்தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். சரிங்களா? சொல்றாரு, எப்படி ராஜா நீங்க போய் இந்த மாதிரி கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறான் ஒரு துன்மார்க்கன், அவனுக்கு துணைக்கு நீங்க எப்படி போனீங்க? கர்த்தரை பகைக்கிறவங்கள நீங்க சிநேகிக்கலாம். இப்போ பாருங்க, 2 விஷயம். ஒன்று, தன்னுடைய பார்வையில் கர்த்தருக்கு பிரியமானதே செய்யணும்னு நிர்ணயம் பண்ணிட்டாரு யோசபாத்து. சந்தோஷமான காரியம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் மனுஷனுடைய பார்வையில் இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த ஆகாபை சிநேகிக்கிறார். ஆனால் ஆகாப் எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு துன்மார்க்கன். ஆனால் இந்த யோசபாத்து போய் பேசும்போது அவன் எப்படி பேசுகிறான்? ஆகாபு என்னை தன்னை ஒரு சகோதரனை போல இவனை அன்பு செய்து, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம இதை எப்படியாவது நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு டீலிங் வைக்கிறதுக்காக கூப்பிட்றான். இப்போ யோசபாத்து நல்லவனாக இருந்தாலும் இது கர்த்தருக்கு விரோதமானது என்பதை அறிந்து அதிலிருந்து விலகாமல் தன் பார்வைக்கு இது நலமாப்படுதுன்னு சொல்லி செஞ்சதுனால அந்த ஆபத்து. அதைத்தான் சொல்கிறார். ஆனால் இதனால் உங்கள் மேலே கடும் கோபம் வந்திருக்கும், நீங்களும் அதில் வாரிக்கொள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன்னா துன்மார்க்கனோடு துணை நிற்கிறவனுக்கும் அந்த நிலைமை தான் உண்டாகும், இல்லைங்களா? ஆனால் நீங்கள் சில காரியங்களை சொல்கிறார். குறிப்பாக சொல்கிறார், விக்கிரகத்தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி. அது என்ன விக்கிரகத்தோப்பு? இங்கிலீஷில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு பேர் என்னென்னா க்ரோவ்ஸ் என்று சொல்கிறாங்க. க்ரோவ்ஸ் அப்படின்னா அது பாருங்கள் இங்கிலீஷில். And Jehu the son of Hanani the seer went out to meet him and said to King Jehoshaphat, shouldn't thou help ungodly and love them and hate the Lord? Therefore is wrath upon thee from before the Lord. Nevertheless, there are good things found in thee, in that thou hast taken away the groves out of the land. Groves out of the landனா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த குரோவ்ஸுங்கிறது என்னென்னா எபிரேய மொழிபெயர்ப்பில் அஸ்ஸரியா அப்படி சொல்கிறாங்க. அஸ்ஸரியா போல் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஸ்தம்பம். அந்த மரத்தினால் செய்யப்பட்ட ஸ்தம்பம் யாருக்காக நிறுத்தப்படுது? அஸ்ஸரியா என்று சொல்லக்கூடிய கானானியர்களுடைய காடஸ், அவங்களுடைய பெண் தெய்வத்துக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கோல். இது பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சுவல் சாக்ரிஃபிஷியலாக இதை வைக்கிறாங்க. இதை வைக்கும்போது என்ன ஆகுது? அந்த டெம்பிளில் ப்ராஸ்டிடியூஷன் நடக்குது. எல்லா விதமான அழுக்கும் எல்லா விதமான அபத்தமான காரியங்களும் அங்கே செய்யப்படும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காரியம்தான் இந்த போல். இதை என்ன செய்கிறாரு? தேசத்தை விட்டு அகற்றார். அதை வெட்டி வீழ்த்துகிறாரு இவர் யோசபாத். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில் பிரியமானது. ஒரு அபாமினேஷனை இவர் தேசத்தை விட்டு நீக்கிவிட்டார். இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த அசரியா போல் யூதா தேசத்துக்கு எப்படி வந்தது? யூதா தான் தாவீதின் காலத்தில் தேவனுக்கு முன்பு செம்மையாக இருந்துச்சே, அப்புறம் எப்படி இந்த தேசத்துக்குள்ளே இந்த அசரியா போல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னால் அதில் வாசித்து பார்க்கும் பொழுது சாலமனுடைய ராஜா, சாலமனுக்கு பின்னாடி வந்த அவருடைய மகன் இருக்கிறான் இல்லையா, ரெகபோவம், அவனுடைய காலத்தில், நான் அதை வசனத்தை போடலை, அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரெகபோவம் என்ன செய்கிறான், அவன் சாலமன் எப்படி கர்த்தரை விட்டு விலகினாரோ அதே மாதிரி அவர் பையனும் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்யலை. அந்த நாட்களில் அந்த தேசத்தில் என்ன உண்டாகுது? யூதாவில் இருக்கிறவங்க இந்த அசரியா போல் அப்படின்னு ஒன்று நிறுவி அங்கே வேசித்தனமும் கர்த்தருக்கு விரோதமான செய்கைகளும் வர தொடங்கிடுச்சு. அதைத்தான் யோசபாத்து அகற்றுறார். இப்படி யோசபாத்து அகற்றுனதுனால கர்த்தர் என்ன செய்தார்? அவரை இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி இந்த தேவ மனுஷன் சொல்கிறார். சரி, அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அதுக்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் பாடம் கற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி புரிந்து கொண்ட உடனேயே யோசபாத் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் பாருங்க. யோசபாத் எருசலேமிலே வாசமாக இருந்து
திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியன்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். பாருங்க, இப்போ இதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஜீவன் பிழைக்கும்படி கர்த்தர் அவருக்கு பாராட்டின அந்த கிருபையை நினைத்து அவர் போய் பிரயாணம் பண்ணுறாரு. பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மக்கம் உள்ள இடங்களுக்கு பிரயாணம் புறப்பட்டு போய் அங்கே இருக்கிற மக்களை தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பும்படி செய்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலையும் நியாயாதிபதிகளை நியமிக்கிறார். நியாயாதிபதிகள் கர்த்தருடைய வேதத்தை வைத்து ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு? நீங்கள் மனுஷனுக்காக வேலை செய்யலை, கர்த்தருக்காக வேலை செய்கிறீங்க, அதனால் நீங்கள் உண்மையாக நியாயம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு கர்த்தரிடத்துல பயம் எப்போதும் இருக்கட்டும், எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா மனுஷன் பரிதானம் வாங்கிட்டு நியாயத்தை புரட்டுவான், முகதாட்சணியம் பார்ப்பான், ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பாருங்க, அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமிக்கிறாரு. அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்குறாரு தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த 10வது வசனம் தான் இன்றைய என்னுடைய பிரதான தியானம். இந்த 10வது வசனத்தில் அவர் சொல்கிற வார்த்தைகளை இங்கே நம்ம கவனித்து பார்ப்போம். நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களில் குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இந்த இடத்துல யோசபாத்து சொன்ன வார்த்தைகளை வரிக்கு வரி நம்ம தியானிப்போம். எபிரேய மூலச்சொல்லிருந்து நம்ம பார்த்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வாசித்த அந்த வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னதில் ஒரு தடவை என்ன சொன்னார்? நானாவித வழக்கு சங்கதிகள்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனி லீகல் ஆர் மாரல் கேஸ் brought பிஃபோர் த ஜட்ஜஸ். அதாவது நீதி சம்பந்தமாக அல்லது மொராலிட்டி சம்மந்தப்பட்ட, அதாவது உண்மைக்கு புறம்பாக ஏதாவது அது எல்லாவற்றையும் நீங்கள் விசாரிக்கும் பொழுது, அது உங்களிடத்துல வரும் பொழுது என்ன சொல்கிறாரு? தங்கள் பட்டணங்களில் குடியிருக்கிற உங்கள் சகோதரிடத்திலிருந்து வரும்போதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இது வெளியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க நீதி கேட்டு வரல, உள்ளுக்குள்ளே தேசத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான். சகோதரர்கள்னு அர்த்தம். இவங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் எல்லாரும் ஒன்றா கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள் மாதிரி அன்றைக்கி யூதர்களுக்குள்ளாக அவங்க ஒன்றாக இருந்த காலகட்டம். அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட இருந்த விஷயம் அவங்ககிட்ட வரும் பொழுது என்ன சொல்கிறாரு? நானாவித இரத்தப்பழி சங்கதிகள். இரத்தப்பழி சம்பதிகள்னா கிரிமினல் கேசஸ். என்ன? கொலை சம்பந்தப்பட்ட ஹோமிசைடு, ரிவெஞ்சு, பிளட் கில்ட், இரத்தப்பழி சுமந்தக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செய்யக்கூடிய எந்த இந்த மாதிரியான கிரிமினல் வழக்குகள் உங்ககிட்ட வந்துச்சுனாலும், அடுத்து என்ன? பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்?
டிஸ்டிங்விஷிங் டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கமாண்ட்ஸ். அதாவது தேவனுடைய டோரா இருக்கு இல்லையா, அவருடைய நியாயப்பிரமாணம். அப்புறம் மித்சுவா, இதை பற்றி முன்பு நம்ம விரிவாக தியானிச்சிருக்கிறோம். மித்சுவா என்பது அவருடைய கற்பனைகளை குறிக்குது. அப்போது அந்த பிரமாணம் கற்பனைகளுக்கு அடுத்த அல்லது டிக்ரீஸ் தேவனுடைய கட்டளைகள், அப்புறம் மிஸ்ஃபாத்திம் என்று சொல்லக்கூடிய நியாயங்கள், இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்ககிட்ட வரும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுங்க அப்படிங்கிறார். யூ கிவ் தம் வார்னிங்ஸ். எதுக்காக எச்சரிப்பு கொடுக்கணுமா? அவங்க கர்த்தருக்கு விரோதமாக திரும்பாதபடிக்கின்றார். என்ன? த கோல் இஸ் டு ப்ரிவெண்ட் சின் ஆர் கில்ட் அகெயின்ஸ்ட் காட். என்ன? இப்போது ஒரு மனிதன் தன்னுடைய பொல்லாத சிந்தனைக்கு தன் இருதயத்தை அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்விடுகிறான்? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணி அந்த கில்ட் அங்கே உண்டாகி விடுகிறது, குற்றப்பழி உண்டாகி விடுகிறது. அந்த குற்றப்பழி உண்டாகாமல் இருக்கணும்னா தேவனுடைய கட்டளைகள், அவருடைய நியாயங்கள், அவருடைய கற்பனைகள், பிரமாணங்கள், இவைகளின்படி அதை சரிபார்த்து அக்கிரமத்தை நீக்குகிற பொழுது அது உண்டாகாமல் இருக்கும். ஆகையினால அதன்படி நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது கிரிமினல் வழக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, சிவில் வழக்குகளும் அடக்கம். என்ன? ஒரு சாதாரண டிஸ்பியூட்ஸாக கூட இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கக்கூடிய தகராறுகள், அல்லது குடும்ப சண்டைகள், அல்லது வன்மங்கள், விரோதங்கள், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வேதத்தின்படி விசாரிக்கும்படி சொல்கிறார். ஸோ இது போட்டுட்டு அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, அப்படி செய்யலைன்னா என்ன ஆயிருன்றாரு? உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வந்துவிடும். அப்படி வராதபடிக்கு நீங்கள் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க? யுவர் ஒபீடியன்ஸ் என்ஷூர்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் கில்ட் அண்ட் டிவைன் ஃபேவர். அப்போது உங்கள் மேலே குற்றப்பழி சுமராமல் இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் செம்மையாக நீங்கள் நடத்தப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அப்போது சுருக்கமாக சொல்கிறதுனா அவர் என்ன சொல்கிறாரு? எப்பெல்லாம் நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் வழி விலகி நடக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் இந்த பாவத்தின் விளைவால் ஒரு வழி விலகல் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானால் அவர்களை சத்தியத்தின்படி அறிவுறுத்தி நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு சரியானதை நம்ம சொல்லி கொடுத்தா அப்போ என்ன உண்டாகும்? அவர்களும் வழி விலக மாட்டாங்க, நாமளும் நம்மை காத்து கொள்ள முடியும். ஏன்னா சகோதரர்களுடைய அந்த காரியம் நம்மையும் பாதித்து விடும் என்று சொல்கிறார். அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு நடைமுறை. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இதைத்தான் பவுலும் சபைக்கு அட்மினிஸ்டர் பண்ணுறார். நம்ம பார்க்குறோம் கொரிந்து சபையில் என்ன நடக்குது. ஒரு சபையில் அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒருவன் என்ன செய்கிறான்? ஒரு பாவத்தை செய்கிறான். அவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அவனை உங்கள் சபையை விட்டு விலக்காமலும் நீங்கள் துக்கப்படாமலும் நீங்கள் இருமாப்படைந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அந்த இருமாப்புங்கிறது கண்டும் காணாமல் அது பாட்டுக்கு அவன் விருப்பப்படி செஞ்சுட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் துக்கப்பட்டிருக்கணும். அவனை சபையை விட்டு நீங்கள் நீக்கி இருக்கணும். இந்த ரெண்டும் நீங்கள் செய்யலை, அவனை உடனடியாக நீங்கள் சபையை விட்டு நீக்குங்க என்று சொன்னார். அப்போது அக்கிரமக்காரரோடு நான் துப்புரவாக கலந்துருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் சகோதரன் என சொல்லப்படக்கூடிய ஒருத்தன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் நீங்கள் அவனை கண்டிக்கணும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ இது அந்த நாளில் கர்த்தர் யோசபாத் மூலமாக சொல்லி கொடுத்த ஒரு நீதி. இதை செய்த பிறகு அங்கே சமாதானம் இருந்தது தேசத்தில். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு போட்டிருக்கு, இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அப்போ யோசபாத் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கிறார்.
இப்போ இதை நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம எப்படி கைக்கொள்ளும்? அந்த நாட்களில் இந்த மாதிரி லேவியர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, நியாயம் விசாரிக்கிறவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இதை செய்வது என்பதற்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி கற்றுக்கொள்கிறோம். எபிரேயர் 10 என்ன சொல்லுது? 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இந்த வார்த்தைக்கும் நம்ம முன்பு வாசித்த வார்த்தைக்குள்ள ஒரு ஒற்றுமையை பாருங்க. அங்கே யோசபாத் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு கட்டளையிடுறது என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க, உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்க என்று தான் சொன்னார். அப்போ அந்த உத்தம இருதயம் என்பது எப்போ உண்டாகுது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய துர்மனசாட்சி நீங்க நம் இருதயம் தெளிக்கப்பட்ட ஒரு இருதயமாக மாற வேண்டும். இந்த துர்மனசாட்சிங்கிறது என்ன தெரியுமா? கில்ட் கான்ஷியன்ஸ். இப்போ நம்ம கர்த்தருக்கு விரோதமாக ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய தவறாக இருந்தாலும் சரிதான், அதை செய்யும் பொழுதே மனசாட்சியில் நமக்கு ஒரு வலி உண்டாகும். அது என்ன செய்யும்? அதுதான் கில்ட் கான்ஷியன்ஸ். என்ன, நமக்குள்ளே ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இது சரியில்லை நம்ம செஞ்ச காரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிவிட்டாலே அது என்ன? ஒரு கில்ட். அதை நம்ம கர்த்தரிடத்தில் போய் அறிக்கையிட்டு நம்ம அதை சொல்லி அதனுடைய காரியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின்படி கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். இந்த காரியத்தை அல்லது ஒரு சகோதரன் மூலமாக அதை நமக்கு அவர் உணர்த்தலாம். அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு தெளிக்கப்பட்ட இருதயம். என்ன? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட, அதாவது we will have a guilt free conscience. ஒன்று. அடுத்தது என்ன? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தினாலும் அவருடைய அந்த ஜலத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டோம்? தண்ணீரினால் முழுகப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம். ஸோ நம்ம முழுவதும் பாவத்துக்கு மரித்து உயிரோடு இருக்கிறோம். ஸோ இது ஒரு அடுத்த முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுமா? உண்மையுள்ள இருதயத்தோடு இருக்கணும். அடுத்து விசுவாசத்தின் பூரண நிச்சயம். இது விசுவாசிகளாகிய நமக்கு ரொம்ப முக்கியம். என்னென்னா, நிறைய முறை ப்ரூஃபே இருக்காது. இப்போ ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும் பொழுது அங்கே நம்ம தனியாக நிற்கிறது போலவே ஒரு உணர்வு இருக்கும். கர்த்தர் இடத்துல இல்லையோ, என்னோட ஜெபத்தை என்ன அவர் கேட்கலையோ, நான் தனியாக மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையன்ற மாதிரி ஒரு தனிமையான சூழ்நிலை உண்டாகுது இல்லையா? அந்த நேரத்தில் நமக்கு விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயம் இருக்கணும். அந்த பூரண நிச்சயங்கிறது என்ன? நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடப்பித்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு காரியம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும். கர்த்தரிடத்திலிருந்து நம்ம சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எப்போ விசுவசிக்கிறோமோ அடுத்த நிமிடமே நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய கரத்தின் மேன்மையை பார்ப்போம். கர்த்தர் சொன்னார் இல்லையா, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னார். அப்போது விசுவசித்தால் நம்ம தேவனுடைய மகிமையை காண்போம். அப்படி அந்த விசுவாசம் வர்றதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? முதல்ல தெளிக்கப்பட்ட இருதயம். அது எப்படிப்பட்டது? துர்மனசாட்சி நீங்கின இருதயமாக இருக்கணும். ஸோ we must be constantly praying and making sure that we are keeping a guilt-free conscience. ஒரு குற்றமற்ற ஒரு மனசாட்சி இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அப்போ நான் கர்த்தரை நம்புகிறேன் என்பதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்குள்ளே நான் அறிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறவனாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா நம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அடுத்தது, முக்கியமாக அடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுதான். அது என்னன்னா, அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா? அப்போது இது என்னென்னா ஒரு டீம் எஃபர்ட். விசுவாசமும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையிலையும் நம்ம கர்த்தரோடு இணைந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி ஒரு சேர்ந்து நம்ம சகோதர சகோதரிகள் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? நம்ம சேர்ந்து வருகிற பொழுதெல்லாம் என்ன செய்கிறோம்? ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆறுதலும் தேறுதலும் புத்தியும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதை நம்ம சேர்ந்து செய்யணுன்றாரு. அது மட்டும் இல்லை, எப்படி சொல்கிறாரு? அதிகமாக புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா, இதெல்லாம் நம்ம வார்த்தைகளை திரும்ப திரும்ப தினமும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் எதுக்காக அப்படின்னா, நமக்குள்ள அந்த மறதி என்பது இருக்குது. வி ஃபர்கெட் திங்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. நம்ம காணக்கூடிய விஷயங்களோ, கேட்கக்கூடிய உலகத்தின் காரியங்களோ, நம்மளுடைய சிந்தனையையோ, நம் மனதின் விருப்பங்களையோ, நமது போக்கையே மாற்றக்கூடியதாகத்தான் இருக்குது. ஏன்னா விசுவாசத்தை விட்டு வழி விலகின எத்தனையோ பேருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் வேதத்தில் இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க விசுவாசத்தில் எப்படி ஆரம்பித்தாங்க, ஆனால் நடுவில் அவங்க எப்படி வழி விலகி போனாங்கன்னு பார்க்கும்போது நம்மளால் நம்பவே முடியல. இப்படி விசுவாசமாக இருந்த ஒருத்தர் எப்படி மாற முடியும்னு சொல்லி நமக்கு கேள்வி வருது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதை விட்டது தான் காரணம். இதை மாதிரி கூடி வரக்கூடிய ஒரு கூடுகையை விட்டு விடுவது, கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்காமல் இருக்கிறது. இதை செய்யலைன்னு சொன்னால் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இம்யூனிட்டி பவர் கிடையாது. ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் நான் என்னை நான் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டு நான் சரியாக இருக்கிறேன், நான் எல்லா வகையிலையும் கரெக்டாக தான் இருக்கிறேன்னு சொல்லி நான் என்னை பற்றியே எண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் சேர்ந்து வருகிற பொழுது என்னாகும்? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுக்குறார். அந்த வரங்களில் ஒருத்தருடைய அந்த மனதின் போக்கு, அதனுடைய இதுகள் வெளியில் வரும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம மனதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், அதை உண்மையாக ஒருத்தரோட இன்னொன்று விஷயம் என்னென்னா, சேர்ந்து வர்றது மட்டும் முக்கியம் இல்லை. வி மஸ்ட் ஆல்சோ ட்ரஸ்ட் ஒன் அனதர் அண்ட் ஷேர் அண்ட் ப்ரே. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாம் ஓகே நான் நல்லா இருக்கிறேன் ப்ரைஸ் எல்லாரும் சொல்லிட்டு சும்மா போகிறதில்ல. வி மஸ்ட் ஆல்சோ பி ஏபிள் டு ஓப்பன் அபவுட் அவர் கொஸ்டின்ஸ். மனதில் ஒரு கேள்வி இருக்குது, அதை குறித்து எனக்கு ஒரு தெளிவில்லை, அதை நம்ம மனம் விட்டு பேச வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் என்ன செய்ய முடியும்? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் போட்டிருக்காரு 26ஆம் வசனத்தில், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஏன்னா நம்ம we have been sanctified and purified by the precious blood of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம். இனிமேல் நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்? நம்மை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்குறார். இப்போ இதைத்தான் நம்ம இதிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த அதிகாரத்தில். அது மட்டும் இல்லை, யோசபாத்துக்கிட்ட அந்த தீர்க்கதரிசி ஒரு கண்டிப்பு கொடுத்தாரு இல்லையா? அந்த கண்டிப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதுக்கு நீதிமொழிகளில் ஒரு 9ஆம் வசனம் போட்டிருக்கு. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவிலே விருத்தி அடைவான். அப்போ நல்ல உபதேசங்கள் தேவை, கடிந்து கொள்ளுதலும் தேவை. ஆனால் அவைகள் யாருக்கு? ஞானமுள்ளவனுக்கு என்று சொல்லி போட்டிருக்கு. ஞானமுள்ளவன் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறான். அவனுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? புத்தி சொல்லணுமே தவிர உலகத்தின் காரங்களுக்கு அல்ல. ஒரு பரியாசக்காரனை கடிந்து கொண்டா அவன் என்ன செய்வானா? அவன் உன்னை பகைப்பான் என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசுவும் சொன்னார், நீ பன்றிகளுக்கு முன் உன்னுடைய முத்துகளை போடாத, அது உன்னை பீறி போடும் என்று சொல்லி சொன்னார். ஆக இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சாலமனுடைய காலத்தில் தான் வழிவிலகல் உண்டாச்சுங்கிற வசனத்தையும் கீழே போட்டிருக்கிறேன். சாரி, அதை நான் கவனிக்கலை. அதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்ம இந்த மாதிரி ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவது, கர்த்தருக்கு நேராக நம்ம நடந்து கொள்வது தான். ஆமேன்.